தோழர் சுனில் ஹனுநட்டி அவர்களை வருக வருகவென அழைக்கின்றோம். மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், எமது தேசிய மக்கள் சக்தியானது இம்முறை ஒரு ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு அதனை தோழர் அருணகுமார திசாநாயக்க அவர்களுடைய கைகளிலே கரங்களிலே கொடுப்பதற்கு நாடு பூராகவும் தனது பிரச்சாரத்திலே இரவு பகலாக மேற்கொண்டு வரும் சுனில் ஹனுநட்டி அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். මේ අවස්ථාවට සහභාගී වෙලා ඉන්න ඩොක්ටර් අජුවාඩ්, න්‍යාස් හාජියාර්, அப்துல்லா மாஸ்டர் ඇතුළු සියලුම දෙනාගෙන් අවසරයි. இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அதிதிகளாக இருக்கின்ற டாக்டர் அஜுவாட், அதை தொடர்ந்து நியாஸ் ஹாஜியார், அப்துல்லா மாஸ்டர் மற்றும் ஏனைய தோழர்கள் அனைவரிடமும் நான் முதலில் எனது பணிவான வேண்டுகோளை சமர்ப்பித்தவனாக ஆரம்பிக்கின்றேன். අපි දන්නවා තව සති දෙකකින් හරියටම 21 වෙනිදාට මේ රටේ 9 වෙනි විධායක ජනාධිපතිවරයා තෝරාපත් කරගන්නවා. வருகின்ற 21ஆம் தேதி இன்னும் சில நாட்களுக்கு பிறகு 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியினை நாங்கள் தெரிவு செய்ய இருக்கின்றோம். වෙනදා ජනාධිපතිවරණයක් තියෙනකොට මේ ඔට්ටමාවඩිවල වාලච්චනේ රාවුරුවල අපි දන්නවා මොනතරම් කාර්යාල තියෙනවද කියලා. உங்களுக்கு தெரியும், இதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இப்பிரதேசத்திலே எவ்வளவு தொகையான காரியாலயங்கள் ஒவ்வொரு கட்சியினாலும் உருவாக்கப்பட்டிருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். හුඟක් කාර්යාල තියෙන්නේ කොළපාටින් නේද? கூடுதலான காரியாலயங்கள் பச்சை நிறங்களில் காணப்படும். නමුත් දැන් එකක්වත් නැහැ. இப்பொழுது ஒன்றுமே காணக்கூடியதாக இல்லை. දැන් මෙතන පොළොන්නරුව හන්දියේ ඉඳලා කෙළවරටම අද අපි ගියා. புலனறுவை தொடக்கம் ஏறாவூர் வரைக்கும் நாங்கள் இன்று சென்றிருந்தோம். වවුනදීව වලටත් අපි ගියා. வவுனதீவுக்கும் சென்றிருந்தோம். නමුත් ඒ කිසිම තැනක මේ මාලිමාවේ ලාංඡනයේ කාර්යාලය රෙන්න වෙන දෙයක් අපි දැක්කේ නැහැ. அந்த இடங்களில் எல்லாம் திசை காட்டியினுடைய காரியாலயங்களை தவிர ஏனைய கட்சிகளுடைய காரியாலயங்களை எங்களுக்கு பார்ப்பதற்கு கிடைக்கவில்லை. ඒකෙන් කියන්නේ වෙන මොකුත් නෙමෙයි. அதனால் நாங்கள் உணர்ந்து கொள்வது தெரிந்து கொள்வது ஒன்றுதான். සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා வருகின்ற 21ஆம் திகதி අනිවාර්යයෙන්ම දිනන්නේ முக்கியமாக அந்தீரமாக வெல்லக்கூடிய ஒருவர் අනුර දිසානායක සහෝදරයා அனுரகுமார திசாநாயக்க என்பது உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. ඒකට හේතුවක් තියෙනවා. அதுக்கான காரணங்கள் இருக்கின்றன. මේ ජනාධිපතිවරණය இந்த ஜனாதிபதி தேர்தலானது දේශපාලකයින්ගේ වෙලාවට ආපු එකක් නෙමෙයි. இது அரசியல் நாடகங்களை கொண்டு செல்பவர்களுக்கான தேர்தல் அல்ல. මේක ජනතාවගේ වෙලාවට ආපු ඡන්දයක්. இது மக்களுடைய நேரத்துக்காக வந்த தேர்தல் ஆகும். මේක ජනතාව දිනවන්න ආපු ඡන්දයක්. இது மக்களை வெற்றி பெற செய்வதற்காக வந்த தேர்தல் ஆகும். ඔව් අපි කවුරුත් දන්නවා. எல்லோருக்கும் தெரியும், මීට කලින් බලයේ හිටියේ இதுக்கு முதல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் ගෝඨාභය රාජපක්ෂ. கோட்டாபய ராஜபக்ச அவர்கள். ගෝඨාභය රාජපක්ෂ බලයට ආවේ කොහොමද? கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தது எப்படி? ජාතිවාදී අවුස්සලා இனவாதத்தை தூண்டி, ආගම පෙන්නලා மதவாதத்தை தூண்டி, ජනතාව අතරේ නැති மக்கள் மத்தியில் இல்லாத ஒன்றை கொண்டு வந்து අසමගියක් හදලා அவர்களுக்கிடையிலே பிரச்சனையை உருவாக்கி දකුණේ සිංහල ජනතාව, தென் மாகாணங்களில் சிங்கள மக்களை உசுப்பேத்தி, මුස්ලිම් ජනතාව முஸ்லிம் மக்களை உசுப்பேத்தி කොටවලා ரெண்டு பேருக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்கி ભેද ඇති කරලා ரெண்டு பேருக்கும் பேதங்களை ஏற்படுத்தி, නමුත් දැන් මේ ජනතාව එක තේරුම් අරන් ඉන්නවා. இப்பொழுது எல்லா மக்களும் அதில் தெளிவடைந்திருக்கின்றார்கள். තවදුරටත් இன்னும் சொல்ல போனால் අපේ රටේ දේශපාලනයේදී எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்தில் මැතිවරණවලදී தேர்தல்களில் යුද්ධය ඉස්සරහට දාලා யுத்தத்தை முன்னுக்கு நிறுத்தி, ජාතිවාදී ඉස්සරහට දාලා இனவாதத்தை தூண்டி, ආගම් ભેද ඇති කරවලා மத ஏனைய மொழி பிரச்சனைகளை கொண்டு வந்து ඡන්ද දිනන්න බෑ. தேர்தல்களை வெற்றி கொள்ள முடியாது. ඒ කාලේ ඉවරයි. அந்த காலம் நிறைவடைந்து விட்டது. දැන් ජනතාව இப்பொழுது மக்கள், සිංහල දෙමළ මුස්ලිම් හැමෝම சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் සමගියේ වටිනාකම
சமாதானமாக சமத்துவத்துடன் வாழ்வதன் முக்கியத்துவத்தினை තේරුම් අරගෙන ඉන්නේ. தெரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ජනතාව සමගි කරන්න පුළුවන්. மக்களை சமாதானப்படுத்துவது, சம வாழ்வுக்கு கொண்டு செல்வது, ජාතිවාද ඉවර කරන්න පුළුවන්. இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவது, හැම ආගමකටම எல்லா மதங்களுக்கும் හැම ජාතියකටම எல்லா சாதிக்கும் සලකන්න පුළුවන්. அவர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ගරු කරන්න පුළුවන්. அதை மரியாதைக்குரிய அளவுக்கு හැමෝටම අයිතිවාසිකම් எல்லோருடைய அடிப்படைகளும் ආරක්ෂා කරන්න පුළුවන්. பாதுகாக்கக்கூடிய නායකයා ஒரு தலைவர் වෙන කවුරුත් නෙමෙයි. வேறு யாரும் இல்லை. අනුර දිසානායක කියලා அனுர குமார திசாநாயக்க என்பதை කවුරුත් දැන් පිළි අරගෙන ඉවරයි. எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். දැන් ඡන්ද ගණන් හෙව්වත් இப்பொழுது நாட்டுடைய வாக்குகளை எண்ணி பார்த்தால் අනුර දිසානායක அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 80%කින් ඉස්සරහින් ඉන්නේ. 180% முன்னுக்கு இருக்கின்றார். ඒ කොහොමද? அது எப்படி? තැපැල් ඡන්ද වලින් தபால் மூல வாக்களிப்பின் பொழுது උතුර නැගෙනහිර வடகிழக்கு மாகாணங்களில், දකුණ බටහිර ஏனைய மாகாணங்களிலும், මුළු රටේම முழு நாட்டிலும் හමුදා පොලිසිය இராணுவம், போலீஸ், ගුරුවරු ஆசிரியர்கள், රාජ්‍ය සේවකයෝ හැමෝම அரசு நிர்வாக உத்தியோகத்தர்கள் எல்லோரும் වැඩිම ඡන්ද දාලා තියෙන්නේ கூடுதலான வாக்குகளை செலுத்தியிருப்பது මාලිමාවට திசை காட்டிக்கு අනුර දිසානායක அனுர திசாநாயக்க தோழர் என்பதற்கு உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாகும். දැන් මේ ඉතුරු දවස් 10 මොකද අපි කරන්න තියෙන්නේ එහෙනම්? இப்பொழுது மீதமாக இருக்கின்ற 10 நாட்களுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ඒ තැපැල් ඡන්ද ප්‍රතිඵලේ அந்த தபால் மூல வாக்களிப்பின் முடிவுகளின்படி මහ ජනතාවගේ බලෙන් மக்களுடைய அதிகாரத்தின்படி ජනතාවගේ ඡන්දෙන් மக்களுடைய வாக்களிப்பின் மூலம் ඉහළින්ම முன்னுக்கு இருக்கின்ற සැප්තැම්බර් 21 වෙනිදා வருகின்ற 21ஆம் தேதி ජයග්‍රහණය කරන එක. அவரை வெற்றி பெற வைப்பதாகும். ඒක ඔබට කරන්න පුළුවන්. அதை உங்களால் செய்ய முடியும். මොකද ஏன்? බොරු පොරොන්දු වලින් பொய்யான வாக்குறுதிகள் மூலம் බඩු බෙදලා சாமான்களை பயன்படுத்தி ජනතාව රවට්ටන්න மக்களை ஏமாற்றி දැන් ජනතාව ලෑස්ති නැහැ. அதுக்கு இப்பொழுது மக்கள் தயாரில்லை. ඒ රැවටිච්ච ජනතාව ඉවරයි. அவ்வாறு ஏமாற்றிய மக்கள் இப்பொழுது இல்லை. දැන් ජනතාවට ඕන இப்பொழுது மக்களுக்கு தேவை හොරු නැති, கல்வர்கள் இல்லாத, බොරු නැති, பொய்கள் இல்லாத අවංක දේශපාලන නායකත්වයක්. உண்மையான ஒரு அரசியலை செய்கின்ற ஒரு அரசியல் தலைவனை எதிர்பார்க்கின்றார்கள். ඒ නායකත්වය දෙන්න පුළුවන් அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன் ජාතික ජන බලවේගයට தேசிய மக்கள் சக்தியின் විතරයි. வித்ராய். அவர்கள் அதன் மூலம் மட்டும்தான். අපි මේ ඡන්දෙට ආවේ අහම්බෙන් නෙමෙයි. இந்த தேர்தலின் மூலம் அந்த வாக்குகளை நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். අවුරුදු දෙකට කලින් ඉඳලම 2 வருடங்களுக்கு முன்பிருந்து අපි ජනතාව සංවිධානය කරා. நாங்கள் மக்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தி இருந்தோம். කාන්තාවන් දැනුවත් කළා. பெண்களை நாங்கள் இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் பல முக்கியமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருந்தோம். பெண்களுக்கு மத்தியில் ගොවි ජනතාව දැනුවත් කළා. விவசாயிகளை நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். තරුණයින් දැනුවත් කරා. இளைஞர்களை நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். ඒ හැමෝම සංවිධානය කරා. எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி இருந்தோம். ලංකාවේ විතරක් නෙමෙයි, இலங்கையில் மட்டுமல்ல, පිටරටවල් වල ඉන්න, வெளிநாடுகளிலும் රැකියා කරන්න ගිහිල්ලා ඉන්න வேலைவாய்ப்புகளுக்காக சென்றிருக்கும் ශ්‍රී ලාංකිකයෝ இலங்கை மக்களுடைய අපි එකතු කළා. அவர்களையும் நாங்கள் இந்த பணிக்காக அழைத்திருந்தோம். දැන් ඔවුන් මැතිවරණයේදී இப்பொழுது நடக்கின்ற தேர்தலின் போது ඡන්දේ දාන්න විතරක් නෙමෙයි, வாக்களிப்பதற்காக மட்டுமல்ல, අනුර සහෝදරයා මේ රට බාරගත්තම அனுர சகோதரர் இந்த நாட்டினை பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு මේ රට හදන්නත් இந்த நாட்டினை வளமுப்படுத்துவதற்கு එන්න ලෑස්ති. வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். දැන් ආණ්ඩුවට කියන්න දෙයක් නැහැ. இப்பொழுது அரசாங்கத்துக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ඡන්දේ පටන් ගන්නකොටම කිව්වා தேர்தல் ஆரம்பிக்கும் பொழுது கூறினார்கள் මාලිමාවට වැඩ පිළිවෙලක් නැහැ කියලා. திசை காட்டிக்கு எந்த வேலை திட்டங்களும் இல்லை என்று சொன்னார்கள். මේක දුන්නොත් කරන්න කෙනෙක් නැහැ කියලා. இந்த அதிகாரத்தை கொடுத்தால் அவர்களால் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். රනිල් වික්‍රමසිංහ, ரணில் விக்ரமசிங்க, රාජපක්ෂ කට්ටිය, ராஜபக்ச சகோதரர்கள், ප්‍රේමදාස කට්ටිය பிரேமதாஸ் அவருடைய அடியாட்கள் எல்லோரும் කොහොම කිව්වේ කතාවක්.
எல்லோரும் ஒரே கதையைத்தான் சொன்னார்கள். ඒගොල්ලොන්ට තමයි පළපුරුද්ද තියෙන්නේ කිව්වා. அவர்களுக்குத்தான் இது சம்பந்தமான அறிவும் இது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு என்று சொன்னார்கள். අපට පළපුරුද්ද නැහැ කිව්වා. இவர்களுக்கு அது சம்பந்தமாக எந்த அறிவும் இல்லை, எந்த விதமான முன் அனுபவமும் இல்லை என்று சொன்னார்கள். ඒගොල්ලොන්ට පළපුරුද්ද තියෙන්නේ මොකටද? அவர்களுடைய முன் அனுபவம் எதில் இருக்கின்றது? ඒගොල්ලොන්ට පළපුරුද්ද තියෙන හොරකම් කළා. அவர்களுக்கு களவெடுப்பதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். කොමිස් ගහලා. அவர்கள் கொமிஸ் எடுப்பதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். පගාව අරගෙන. அவர்கள் லஞ்சம் எடுப்பதற்கு தெரியும். ඇත්ත අපට නම් ඒ පළපුරුද්ද නැහැ. எங்களுக்கு அப்படி என்று எதுவும் எங்களுக்கு தெரியாது. අපට හොරකම් කළා පළපුරුද්ද නැහැ. நாங்கள் எங்களை களவெடுத்து தெரியாது. ජනතාව රවට්ටලා පළපුරුද්ද නැහැ. எங்களுக்கு மக்களை ஏமாற்றி தெரியாது. හොරකම් කළා පළපුරුද්ද නැහැ. களவெடுத்து தெரியாது. හැබැයි මේ රට හදන්න இந்த நாட்டினை கட்டியெழுப்புவதற்கு ඕනකම අපට තියෙනවා. எங்களுக்கு தேவை இருக்கின்றது. ඒක ඒගොල්ලොන්ට නැහැ. அது அவர்களிடம் இல்லை. පුළුවන් කිව්වට ஏழும் என்று சொல்லுவது රනිල්ට පුළුවන් මොනවද? ரணிலுக்கு ஏழுமானது என்ன? මේ තියෙන විකුණන්න පුළුවන්. இந்த நாட்டில் இருக்கின்ற சொத்துக்களை விற்க மட்டும்தான் முடியும். පෙට්‍රල් සෙට් ටිකක් විකුණන්න පුළුවන්. பெட்ரோல் நிலையங்களை விற்க முடியும். ඉඩම් ටික විකුණන්න පුළුවන්. இடங்களை எல்லாம் விற்க முடியும். රට බංකොලොත් කරන්න පුළුවන්. நாட்டினை பாதாளத்துக்கு இட்டு செல்ல முடியும். රට ණය කරන්න පුළුවන්. இலங்கை நாட்டினை ஒரு கடன் சுமையை சுமந்த ஒரு நாடாக மாற்றி அமைக்க முடியும். ඒගොල්ලොන්ට ඊට වඩා මුකුත් බෑ. அதை தவிர அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. හැබැයි අපිට ඒක නෙමෙයි ඕන. ஆனால் எங்களுக்கு அதுவல்ல தேவை. මෙරටේ හොරකම නවත්තන්න ඕන. இந்த நாட்டினுடைய களவை நிறுத்த வேண்டும். මහ ජනතාව බදු මුදල් මංකොල්ල කන එක නවත්තන්න ඕන. மக்களுடைய சொத்துக்களை களவாடுவதை நிறுத்த வேண்டும். දරුවන්ට උගන්වන්න ඕන. பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியினை கொடுக்க මේ வேண்டும். රට හදන්න ඕන. இந்த நாட்டினை வழிநடாத்த வேண்டும். අපි ඕගොල්ලන්ට ආරාධනා කරන්නේ ඒකට. உங்களை நாங்கள் அதற்காகத்தான் அழைக்கின்றோம். මම එක දෙයක් කියන්න. நான் உங்களிடம் ஒன்று சொல்கின்றேன். මේ ආර්ථිකය හදන්න ඕන. இந்த நாட்டினை பொருளாதாரத்தை நடத்துவதென்றால் රට ණය වෙලා තියෙන්නේ. நாடு கடனில் இருக்கின்றது. බංකොලොත් කරලා තියෙන්නේ. நாடு பங்களோத்தாக இருக்கின்றது. ඒක ඇත්ත. அது உண்மை. හැබැයි ආර්ථිකය හදන්න බෑ. நாட்டினை பொருளாதாரத்தை வழிநடத்த முடியாது. මේ දේශපාලනේ සුද්ධ කරන්නේ නැතුව. இந்த அரசியலில் இருக்கின்ற அழுக்குகளை சுத்தப்படுத்துவதற்கு முன்னால் මේ හොරකම්, இந்த களவுகளை, මේ නාස්තිය, இந்த அனாவசிய செலவுகளை, මේ දූෂණ, இந்த ஊழல்களை මේ විදියටම තියාගෙන இந்த அளவுக்கு வைத்துக் கொண்டு මේ රට අඩියක්වත් ඉස්සරහට යන්නේ නැහැ. ஒரு அடியும் நாங்கள் முன்னேறி செல்ல முடியாது. ඒකින්ද සැප්තැම්බර් 21 පස්සේ அதனால் வருகின்ற 21ஆம் தேதிக்கு பின்னர் ජනතාවගේ ආශිර්වාදයෙන් බලය ලබා ගන්න අපි மக்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் பெற்றுக்கொள்கின்ற இந்த அதிகாரத்தின் மூலம் මුලින්ම පටන් ගන්නේ முதலாவதாக நாங்கள் தொடங்குவது මේ ජරා දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන එක. இந்த நாட்டமான அரசியல் கலாச்சாரத்தை இல்லாதொழிப்பதாகும். අපි 100ක් විතර තියෙන මේ ඇමති මණ්ඩලේ இப்பொழுது இருக்கின்ற 100க்கும் அதிகமான அமைச்சர்களை 25ට අඩු කරනවා. 25ஆக குறைப்போம். රාජ්‍ය ඇමතිවරු නැහැ. அரசு அமைச்சர்கள் இல்லை. වැඩ බලන කට්ටිය නැහැ. வேலை பார்க்கின்ற அமைச்சர்கள் இல்லை. ඇමතිවරු 25 විතරයි ඉන්නේ. கேபினட் அமைச்சர், அதாவது அமைச்சர்கள், அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் 25 பேர் தான் எங்களுடைய ஆட்சியில் இருப்பார்கள். ඊට වඩා එක්කෙනෙක්වත් වැඩි කරන්නේ නැහැ. ஒருவரை கூட நாங்கள் கூட்ட மாட்டோம். ඒ වගේම අපි එක දෙයක් ඕගොල්ලන්ට කියනවා. நாங்கள் ஒன்றை உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். ජනතාවට නැති மக்களுக்கு இல்லாத වරප්‍රසාද මොකුත්ම எந்த வரப்பிரசாரங்களும் இல்லாத ඇමතිවරුන්ට මන්ත්‍රීවරුන්ට දෙන්නේ නැහැ. அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ජනතාවට පෙන්ෂන් නැහැ. ஜனதாவிட்ட மக்களுக்கு பென்ஷன் இல்லை. අවුරුදු 60 සම්පූර්ණ වුණත් පෙන්ෂන් එක හදාගන්න අවුරුදු ගාණක් යනවා. 60 வருஷமாயினாலும் மக்களுடைய அந்த ஓய்வூதியத்தினை பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் பல வருடங்கள் செல்கின்றது. හැබැයි මන්ත්‍රීවරුන්ට பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு අවුරුදු 5න් පෙන්ෂන් එක තියෙනවා. 5 வருடங்களால் ஓய்வூதியம் கிடைக்கின்றது. අවුරුදු 5ක් පාර්ලිමේන්තුවේ හිටියම 5 வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்ததற்கு பிற்பாடு මරණකම් පෙන්ෂන් ගන්නවා. மரணிக்கும் வரைக்கும் ஓய்வூதியத்தை பெறுகின்றார்கள். අපි ආව මේ ඔක්කොම අහෝසි කරනවා. நாங்கள் வந்ததற்கு பிறகு எல்லாவற்றையும் நிப்பாட்டுவோம். මන්ත්‍රීවරුන්ට, மந்திரிமாருக்கு, ඇමතිවරුන්ට அமைச்சர்மாருக்கு වාහන බලපත්‍ර දෙනවා. வாகனத்துக்குரிய பெர்மிட் கொடுக்கின்றார்கள். ඒ පර්මිට් ඒගොල්ලෝ විකුණ ගන්නවා. அந்த பெர்மிட்டை கொண்டு விற்கின்றார்கள். ජනතාවට එහෙම පහසුකම් නැහැ. மக்களுக்கு அந்த வகையான எந்தவித வரப்பிரசாரங்களும் இல்லை. එහෙනම් අපි මේ පර්මිට් වහාම අහෝසි කරනවා. நாங்கள் வந்ததுக்கு பிறகு அவ்வளவு பெர்மிட்களை நிப்பாட்டுவோம். අපි දෙන්නේ එක වාහනයක් විතරයි. நாங்கள் கொடுப்பது அமைச்சர்களுக்கு ஒரு வாகனம் மட்டும்தான். මන්ත්‍රීකම කරන කාලෙට
அவர்கள் பார்லமெண்டத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் ඇමතිකම කරන කාලෙට அமைச்சராக இருக்கும் காலம் வரைக்கும் ඒ වාහනේ පාවිච්චි කරන්න පුළුවන්. அந்த வாகனத்தை பாவிச்சு கொள்ள முடியும். කාලේ ඉවරුනාම அந்த கால முடிவடைந்ததுக்கு பிற்பாடு වාහනේ දීලා යන්න පුළුවන්. வாகனத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதான். එච්චරයි. அவ்வளவுதான். ඇමතිවරයා විතරයි රට යන්න පුළුවන්. அமைச்சர் மட்டும்தான் வெளிநாட்டுக்கு செல்ல முடியும். පවුලේ කට්ටිය නෑදෑයෝ ඔක්කොම දාගෙන රට යන්න බෑ. குடும்பம் மற்றவர்களை கூட்டிக் கொண்டு செல்ல முடியாது. ඇමතිවරුන්ගේ කාර්ය මණ්ඩලයට அமைச்சர்களுடைய அந்த காரியாலயத்தில் வேலை செய்பவர்கள் எல்லாம் සුදුසුකම් නැති පවුලේ අය දාගන්න බෑ. செல்வாக்கு இந்த படிப்பறிவு இல்லாதவர்களை அமைச்சருடைய காரியாலயங்களில் நாங்கள் அமர்த்த மாட்டோம். ඒ වගේම ඕගොල්ලෝ ලයිට් බිල ගෙවා ගන්න බොහොම අමාරුවෙන්. நீங்கள் உங்களுடைய கரண்ட் பில்லை செலுத்துவது மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் ජනතාවට 3500 ගෙවා ගන්න බැරුවම කරන්ට් එක කපනවා. மக்களுக்கு 3500 ரூபாய் செலுத்த முடியாட்டி கரண்டை கட் பண்ணுகின்றார்கள். හැබැයි ඇමතිවරුන්ගේ ලයිට් බිල 250000යි. அமைச்சருடைய கரண்ட் பில்லான 2,50,000க்கும் கூடுதலாக இருக்கின்றது. ජනතාවට තමන්ගේ බිල ගෙවා ගන්න බැරුණාට ජනතාව ඇමතිවරුන්ගේ බිල ගෙවන්න ඕන. மக்கள் தங்களுடைய கரண்ட் பில்லை செலுத்த முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அமைச்சர்களுடைய கரண்ட் பில்லை செலுத்துகின்றார்கள். ජනතාවගේ වතුර බිල ගෙවා ගන්න බැරුණාට ඇමතිවරුන්ගේ වතුර බිල් ගෙවන්න ඕන. மக்கள் தங்களுடைய தண்ணீர் பில்லை செலுத்த முடியாதவர்களாக இருக்கின்ற அதே நேரத்தில் அமைச்சர்களுடைய தண்ணீர் பில்லை செலுத்துகின்றார்கள். ජනතාවගේ ටෙලිෆෝන් බිල ගෙවා ගන්න බැරුණාට ඇමතිවරුන්ගේ බිල් ගෙවන්න ඕන. மக்கள் தங்களுடைய டெலிபோன் பில்லை செலுத்த முடியாதவர்களாக இருக்கின்ற நேரத்திலே அமைச்சர்களுடைய டெலிபோன் பில்லை செலுத்துகின்றார்கள். ඒ ඔක්කොම අපි නවත්තනවා. எல்லாவற்றையும் நாங்கள் நிப்பாட்டுவோம். 100ක් විතර ඇමති මණ්ඩලේ 100 அமைச்சர்கள் இருக்கின்ற இடத்திலே 25කට අඩු කරලා 25க்கு குறைத்து මේ වරප්‍රසාද නතර කරාම இந்த வரப்பிரசாரம் எல்லாத்தையும் குறைக்கின்ற பொழுது රටේ සල්ලි ඉතුරු වෙනවා. நாட்டுக்கு சல்லி மீதமாக இருக்கும். අපි පටන් ගන්න එතනින්. நாங்கள் அவடத்திலே தான் ஆரம்பிப்போம். අපි පටන් ගන්න අපෙකින්. நாங்கள் தொடங்குவது எங்களிடம் இருந்து. අපට තියෙන වරප්‍රසාද අයින් කරගෙන තමයි எங்களுக்கு தருகின்ற வரப்பிரசாரங்களில் குறைத்துத்தான் நாங்கள் தொடங்குவோம். ජනතාවට අපි ආදර්ශ දෙන්නේ. நாங்கள் மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்துகின்றோம். ඒ වගේම මම උදාහරණයක් කියන්නම්. நான் அதே போன்று இன்னொரு உதாரணம் சொல்கின்றேன். ගිය අවුරුද්දේ ජනාධිපතිට கடந்த ஜனாதிபதிக்கு වෙන් කරගත්ත රුපියල් කෝටි 600ක් මුලින්ම ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்டது 6 கோடி ரூபாய். ඊට පස්සේ සංචාරක වියදම් වලට කියලා තව කෝටි 20යි. அதே போன்று வெளிநாடுகளுக்கான சுற்றுப்பயணங்களுக்கு 20 கோடி ரூபாய். ඒ ඔක්කොම මදි කියලා අන්තිම මාස 4ට කෝටි 875ක් වෙන් කරගත්තා. அதே போன்று இதெல்லாம் குறைவென்று சொல்லி வேறையாக 75 கோடிகள் ஒதுக்கி இருக்கின்றார். එක පුජ්‍යලයකට ஒருவருக்கு අවුරුද්දකට ஒரு வருடத்துக்கு කෝටි 1495ක් වෙන් කරලා තියෙනවා. කෝටි 1495ක් වෙන් කරලා 1400 கோடி ஒதுக்கி இருக்கின்றார்கள். අපි එකෙන් භාගයක් කැපුවොත් அதில் நாங்கள் அறவாசி நிப்பாட்டினால் කෝටි 750ක් ඉතුරු වෙනවා. 750 கோடிகள் எங்களுக்கு மீதமாக கிடைக்கும். කෝටියක් කියන්නේ ලක්ෂ 100ක්. கோட்டி என்று செல்வது 100 லட்சங்கள். ලක්ෂ 100 750ක් ඉතුරු වෙනවා. 100 லட்சங்கள் 750 மீதமாக இருக்கும். ලංකාවේ ස්කෝල 8000කට இலங்கையில் உள்ள பாடசாலைகள் 8000க்கு හරියට টොයිලට් නැහැ. மலசல கூடங்கள் இல்லை, වතුර නැහැ, நீர் வசதிகள் இல்லை, කරන්ට් එක නැහැ. கரண்ட் இல்லை. ඒ ස්කෝලේකට කෝටි භාගි ගානේ දුන්නොත් அந்த பாடசாலைகளுக்கு அரை கோடி கொடுத்தால் එක අවුරුද්දක ජනාධිපති කෙනෙක්ගේ එක වියදමකින් ஒரு ஜனாதிபதியுடைய ஒரு வருட செலவில் ස්කෝල 1500කට 1500 பாடசாலைகளுக்கு කෝටි භාගි ගානේ දෙන්න පුළුවන්. அரை கோடி மூலம் செலுத்த முடியும். ඒතකොට ඇමතිකන් 125ට අඩු කරලා அமைச்சர்களை 25ஆக குறைக்கின்ற பொழுது ජනාධිපතිගේ වියදම් භාගයක් හැපුවම ஜனாதிபதியின் செலவை அரைவாசியாக குறைக்கின்ற பொழுது රටේ ප්‍රශ්න විසඳන්න සල්ලි ඉතුරු වෙනවා. நாட்டுடைய எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காரணங்கள் முடிவு எங்களிடம் கிடைக்கும். හොඳ නැද්ද? நல்லமில்லையா? හොඳයි නේද? හොඳයි නේද? එතනින් නේද පටන් ගන්න ඕන. அவடத்திலான ஆரம்பிக்க வேண்டும். අපි ඒක කරනවා. நாங்கள் அதை செய்வோம். අපි වැට් වල ආහාර වලට ගහලා තියෙන වැට් බදු நாங்கள் உணவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற வரிகளில் இருந்து බෙහෙත් වලට සෞඛ්‍ය උපකරණ වලට ගහලා තියෙන වැට් බදු அது சுகாதார சேவைகள் மருந்துகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரிகளில் இருந்து දරුවන්ගේ පාසල් උපකරණ වලට පාසල් අධ්‍යාපනයට ගහලා තියෙන වැට් බදු உங்களுடைய பாடசாலை பிள்ளைகளின் உபகரணங்களில் சுமத்தப்பட்டிருக்கின்ற வரிகளில் இருந்து සම්පූර්ණයෙන් අයින් කරනවා. எல்லாவற்றை நாங்கள் நிப்பாட்டுவோம். ඔගොල්ලෝ රුපියල් 100ක් වියදම් කරනකොට நீங்கள் 100 ரூபாய் செலவழிக்கின்ற பொழுது රුපියල් 18ක් වැට් ගෙවන්න ඕන. 18 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். රුපියල් 100ට හම්බෙන්නේ නැහැ රුපියල් 100ක දේවල්.
100 ரூபாய்க்கு 100 ரூபாயிட பெருமை தான் கிடைக்கும். 18ක් අඩුවෙන් හම්බෙන්නේ. ஆனால் அதில் 18 ரூபாய் உங்களுக்கு குறைவாக கிடைக்கின்றது. ඒක අපි බින්දුව කරනවා. அதை நாங்கள் பூஜ்ஜியத்துக்கு கொண்டு வருவோம். එතකොට ඕගොල්ලෝ අහවි அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ඒවා කරන්න සල්ලි කොයින්ද කියලා. எங்க உங்களுக்கு காசு என்று கேட்பீர்கள். සාධාරණයි නේද? அது நீங்க கேட்கின்ற கேள்வி சாதாரணம். ගිය අවුරුද්දේ போன வருடம் දෙසැම්බර් 31ට டிசம்பர் மாசம் 31 ජනතාව ගෙවලා மக்கள் செலுத்தியது ආණ්ඩුවට එකතු කරගත්තේ නැති බදු තියෙනවා. மக்கள் செலுத்திய வரிப்பணம் அரசாங்கத்துக்கு கிடைக்காமல் இருக்கின்றது. රුපියල් කෝටි கோட்டி 1,30,000. 1,30,30,000 கோடிகள் மக்கள் செலுத்திய வரிப்பணமானது அரசு திரைசேரிக்கு கிடைக்காமல் இருக்கின்றது. රුපියල් කෝටි 1,30,000. கோட்டி 1,30,30,000 கோடிகள் கிடைக்காமல் இருக்கின்றது. කෝටියක් කියන්නේ ලක්ෂ 100ක්. கோடி என்று சொல்வது 100 லட்சங்கள். ලක්ෂ 100ේවා එකයි 100 லட்சங்கள் 1 10යි 10 100යි லட்சங்கள் 100 10යි லட்சங்கள் 1000 10000යි லட்சங்கள் 10,000 ලක්ෂයයි. லட்சங்கள் 1 லட்சம். කොච්චර සල්ලිද? எவ்வளவு பணம் ජනතාව ගෙවලා තියෙන්නේ. மக்கள் செலுத்தி இருக்கின்றார்கள். හැබැයි ආණ්ඩුවට එකතු කරලා නැහැ. ஆனால் அது அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை. ඇයි හේතුව? என்ன காரணம்? හොරකම් කරන නිසා. களவெடுத்திருக்கின்றார்கள். ඒක අරක්කු කොම්පැනියක් ஒரு சாராய கம்பெனியானது කෝටි 130ක් கோட்டி 130 கோடிகள் ගෙවලා නැහැ. அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்தவில்லை. මෙන්ඩිස් කොම්පැනිය. மெண்டிஸ் கம்பெனி என்பது ජනතාව අරක්කු බොනකොට ගෙවලා හැබැයි ඒගොල්ලෝ ගෙවන්නේ නැහැ. மக்கள் சாராயம் குடிக்கின்றார்கள், அதன் பொழுது வரியை சுமத்துகின்றார்கள். ஆனால் அந்த வரி அரசாங்கத்துக்கு கிடைக்கவில்லை. ආය අමුතුවෙන් බදු ගහන්න ඕනේ නැහැ. ஆனால் புதிதாக நாங்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ජනතාවගේ දේවල් ආණ්ඩුවට ගෙවලා තියෙන ඒවා එකතු කරගත්තම ඇති. மக்கள் அரசாங்கத்துக்கு செலுத்தியவற்றை அரசாங்கம் சரியாக எடுத்துக்கொண்டால் போதும். දැන් කියනවා இப்பொழுது சொல்கின்றார்கள் අනුරකුමාර ආවම அனுரகுமார் வந்ததற்கு பிற்பாடு ව්‍යාපාර කරන්න දෙන්නේ නැයිලු. வியாபாரம் செய்ய கொடுக்க மாட்டார் என்று. ව්‍යාපාර ආණ්ඩුවට ගනීවිලු. வியாபாரம் எல்லாத்தையும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமாம். ජනතාවට කරදර කරාවිලු. மக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார்களாம். ඇත්තටම ව්‍යාපාරීන්ට කරදර කරේ මේ ආණ්ඩු. மக்களுடைய வியாபாரத்துக்கு உண்மையான கஷ்டத்தை கொடுத்தது இந்த அரசாங்கம் தான். රෑ එළිවෙනකොට බදු ගහන්න මේ ආණ්ඩු. நள்ளிரவில் வரியை கொண்டு வருகின்றார்கள். SMS එකෙන් බදු ගෙහුවේ මේ ආණ්ඩු. SMS-லே வரியை கொண்டு வந்தவர்கள் இவர்கள். ඩොලර් එක සැරෙන් වෙනස් කරන්නේ මේ ආණ්ඩු. டாலருடைய பெறுமதியினை அடிக்கடி மாற்றுவர்கள் இவர்கள். අපි ඔයගොල්ලෝ එක සහතිකයක් දෙනවා. நாங்கள் உங்களுக்கு நாங்கள் சாட்சி பகிர்கின்றோம். අපිට ව්‍යාපාර දැනුම තියෙනවා. எங்களுக்கு வியாபாரம் செய்த அனுபவம் இருக்கின்றது. උපාධි තියෙනවා. எங்களுக்கு அது சம்பந்தமான படிப்பறிவு இருக்கின்றது. ව්‍යාපාර කරන්න අපි හොඳින් දන්නවා. எங்களுக்கும் வியாபாரம் செய்யும் தெரியும். හැබැයි අපි ஆனால் நாங்கள் අපේ ආණ්ඩුවේ எங்களுடைய அரசாங்கத்தில் කිසිම മന്ത്രിවරයෙක් எந்த அமைச்சரோ மந்திரியோ ඇමතිවරයෙක් எந்த அமைச்சரோ බිස්නස් කරන්නේ නැහැ. வியாபாரம் செய்ய மாட்டார். බිස්නස් කරන ව්‍යාපාරිකයෝ வியாபாரம் செய்வது வியாபாரிகள் தான். අපි කරන්නේ දේශපාලනේ. நாங்கள் செய்வது அரசியல் மட்டுமே. මේ දෙක පටල ගන්නෑ. இதை நாங்கள் குழப்பிக்கொள்ள மாட்டோம். අපි ඕගොල්ලෝගේ කිසි දෙයකට අත තියන්නේ නැහැ. நாங்கள் உங்களுடைய விஷயங்களை எந்த விடயத்திலும் கை வைக்க மாட்டோம். ඕගොල්ලන්ට ව්‍යාපාරිකයින්ට உங்களுடைய வியாபாரிகள் සාධාරණව ව්‍යාපාර කරන්න පුළුවන්. சாதாரணமாக நீங்கள் செய்வது போல் வியாபாரங்கள் செய்யலாம். හොඳම ආණ්ඩුව බිහි වෙන්නේ நல்ல அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு සැප්තැම්බර් 21 පස්සේ 21ஆம் தேதிக்கு பிற்பாடு අපි ඒ සහතිකය ඕගොල්ලන්ට දෙනවා. நாங்கள் அந்த சாட்சியை உங்களுக்கு தருகின்றோம். ඒ වගේම කියනවා அதே போல் நாங்கள் சொல்கின்றோம் මාලිමාව ආවම திசை காட்டி வந்ததற்கு பிற்பாடு ආගම දහන්න දෙන්නේ නැහැ කියලා. ආගම දහන්න දෙන්නේ නැහැ කියලා. மத வழிபாடுகளுக்கு தடை விதிப்பார்கள் என்று මුස්ලිම් ජනතාව බය කරනවා. முஸ்லிம் மக்களை பயத்துக்கு உள்ளாக்குகின்றார்கள். සිංහල ජනතාවත් බය කරනවා. சிங்கள மக்களையும் பயத்துக்கு உள்ளாக்குகின்றார்கள். හාමුදුරුවෝ කියනවා ஆமுதுமார் சொல்கின்றார்கள். කීප දෙනෙක් දාලා කියනවා. நிறைய பேரை போட்டிருக்கின்றார்கள் இது கதைப்பதற்கு. සමහර පන්සල් වලට දානි හම්බෙන්නේකුත් නැහැ කියලා. சில பன்சாலைகளுக்கு தானேன்னு சொல்லுகின்ற இவர்கள் கொடுக்கின்ற விடயங்கள் அதாவது சன்மானங்கள் கிடைப்பதில்லை என்று. නුවර පෙරහැර කරන්න දෙන්නෙත් නැහැ කියලා. கண்டியிலே நடக்கின்ற பிரகரை நடத்துவதற்கு இடம் கொடுப்பதில்லை என்று சொல்கின்றார்கள். ඒ වගේ ලොකු බොරු කියලා ඒගොල්ලෝ රවට්ටන මිනිස්සු. இவ்வாறு பல பொய் மூட்டைகளை அட்டவிழ்த்து மத பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். හැබැයි ජනතාව දැන් රැවටෙන්නේ නැහැ. ஆனால் அங்குள்ள மக்கள் இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. අපි ඕගොල්ලන්ට කියන එක නිසා நாங்கள் அதை உங்களுக்கும் சொல்கின்றோம். අපි කිසිම ආගමකට
நாங்கள் எந்த மதத்துக்காவது කිසි කෙනෙක්ගේ විශ්වාසයකට எந்த மத விசுவாசம் உள்ளவருக்காவது අත තියන්නේ නැහැ. கை வைக்க மாட்டோம். ඒ හැම ආගමක්ම எந்த மதமாக இருந்தாலும் ආරක්ෂා කරනවා. பாதுகாப்பு கொடுப்போம். ඒක රජයේ වගකීමක් බවට පත් அது වෙනවා. அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான கோட்பாடாகும். අපට උන ලස්සන ජීවිතයක්. எங்களுக்கு வேண்டும் அழகான வாழ்க்கை. මේ හොරකම් කරපු ක්‍රමය වෙනස් කරලා இந்த நாட்டிலே களவெடுக்கின்ற இந்த நிலையை வேறுபடுத்தி රටේ නීතිය කාටත් සාධාරණව පවත්වාගෙන යන්න ඕන. மக்களுடைய நீதியினை எல்லோருக்கும் சமமாக ஏற்படுத்தி තියෙන කෙනාට එක නීතියක්, ஒரு ஆளுக்கு ஒரு நீதி, පොහොසත් කෙනාට එක නීතියක්, செல்வந்தருக்கு ஒரு நீதி, දුප්පත් කෙනාට තව නීතියක්. ஏழைக்கு ஒரு நீதி. එහෙම වෙන්න බෑ. அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம். සිංහල කෙනාට එක නීතියක්, சிங்களவனுக்கு ஒரு நீதி, දෙමළ කෙනාට එක නීතියක්. தமிழருக்கு ஒரு நீதி. එහෙම කරන්න හොඳ නෑ. அப்படி செய்வது நல்லமல்ல. කාටත් සාධාරණ වෙන්න ඕන. எல்லோருக்கும் சாதாரணமாக நீதி கிடைக்க வேண்டும். හැම කෙනෙකුටම எல்லோருக்கும் නීතිය පිහිට පතන්න හැකියාව තියෙන්න ඕන. நீதி கிடைக்கக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். කිසි කෙනෙක් ඒකට බය වෙන්න ඕනේ නෑ. அதுக்கு யாரும் பயப்பட தேவையில்லை. ඒක ආරක්ෂා කරන්න පුළුවන් அதை பாதுகாக்க வேண்டியது එකම නායකයා ஒரே ஒரு தலைவன் අනුර කුමාර දිසානායක විතරයි. அனுரகுமார மட்டும்தான். ඉතින් අපි ඒක ඕගොල්ලෝ සාතික වෙනවා. அதை நாங்கள் ஒரு சாட்சி பகிர்கின்றோம். ඒ නිසා අපි ඔබෙන් ඉල්ලනවා நாங்கள் உங்களிடம் கேட்பது සැප්තැම්බර් 21 வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி තව සති දෙකයි. இன்னும் 2 கிழமைகள் தான். මේ සති දෙකේදී இந்த 2 கிழமைக்குள் ඔබේ ඥාතින්ට කතා කරන්න, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் கதையுங்கள். හිතවතුන්ට කතා කරන්න, மிகவும் நெருங்கியவர்களுடன் கதையுங்கள். තාම දෙගිඩියාවෙන් ඉන්න අයට කතා කරන්න. இன்னும் உள்ளுக்கு வருவதற்கு பயப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுடன் පරිවිඩය கதையுங்கள். ගෙනියන්න. இந்த பயணத்தை கொண்டு சேருங்கள். මේ රට බේරගන්න, இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு, මේ හොරුන්ගෙන් මේ රට බේරගන්න இந்த கல்வர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு එකම අවස්ථාව, ஒரே ஒரு நிலைமை, අන්තිම අවස්ථාව. கடைசி நிலைமை. මේක අතාරින්න එපා. இதை கைவிட்டு விடாதீர்கள். මේ ගත්ත ගැම්ම இந்த எடுத்த போராட்டம் ඉදිරියටම ගෙනහිල්ලා கடைசி வரைக்கும் கொண்டு சென்று රටේ සමගිය ඇති කරන්න, நாட்டிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி ජාතිවාද නැති කරන්න, ஜாதிவாத மதபேதம் இனபேதத்தை இல்லாமல் ஒழித்து හැමෝටම සමගිය ඇති කරන්න எல்லோரையும் சமமாக வாழ செய்வதற்கு අපි හැමෝම එකතු වෙමු. எல்லோரும் ஒன்று சேருவோம். අපි හැමෝම එකතු වෙලා எல்லோரும் ஒன்று சேர்ந்து අපි හැමෝගෙම නායකයා எல்லோருடைய தலைவன் අනුර ඉසානායක සහෝදරයාට அனுரகுமார தோழர் அவர்களுக்கு මේ රට බාර දෙමු. இந்த நாட்டினை கொடுப்போம். අන්න ඒ සඳහා அதற்காக ඔබ හැමදෙනාටම உங்கள் எல்லோரிடமும்